இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சொல். சொல் அப்படின்றது வந்துட்டு எழுத்துக்கள் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு சொல்னு சொல்கிறோம். அந்த எழுத்துக்கள் வந்துட்டு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அதுக்கு மேற்பட்டதாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கைன்றது 1, மரம்ன்றது 3 எழுத்து, இடைன்றது 4 எழுத்து. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் சேர்ந்தது தான் நம்ம சொல்லுன்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பெயர் சொல், 2வது வந்துட்டு வினை சொல், 3வது இடைச்சொல், 4வது வந்துட்டு உரிச்சொல் அப்படின்னு நம்ம 4 வகைப்படுத்தலாம். இதில் வந்துட்டு நம்ம பெயர் சொல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெயர் சொல் வந்துட்டு மொத்தம் 6 வகைப்படுது. அது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இடப்பெயர், காலப்பெயர், பொருள் பெயர், சினைப்பெயர், தொழில் பெயர், அதுக்கப்புறம் பண்பு பெயர். இது வந்துட்டு என்னென்னலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா காலப்பெயர்னா இடப்பெயர்னா ஏதோ ஒரு இடத்தை குறிக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு. காலப்பெயர்னா காலை, மாலை, நேற்று, இன்று. பொருள் பெயர்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸுடைய பேர். மேசை, இல்லை வந்துட்டு கட்டில் எல்லாம். சினைப்பெயர் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ், அதாவது கண், மூக்கு, வாய் அதெல்லாம். தொழில் பெயர்னா நம்ம செய்கிற தொழில், அதாவது எழுதுதல், நடந்தல், ஓடுதல் அந்த மாதிரி. பண்பு பெயர்னா ஒருத்தவங்களோட பண்பு, அழகாக இருக்காங்கன்னா அழகு, நேர்மை, அந்த பண்புகள் எல்லாம் பண்பு பெயர்க்கடியில் வரும். அதே மாதிரி வினை பெயர் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்துட்டு தெரிநிலை, இன்னொன்று வந்துட்டு குறிப்பு. இடை அப்படின்னா வந்துட்டு இந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இணைக்கிறது தான் வந்துட்டு இடைச்சொல். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கடைக்கு சென்றான், கடைக்கு சென்றான் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த இக்கு அப்படின்னு வருதுல்ல, இந்த கூக்கு வந்துட்டு தனியாக உங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அது வந்துட்டு கடைக்கு சென்றான்னு வரப்போ தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி அர்த்தம் இருக்காதே இடைச்சொல்லுக்கு. ஆனால் வந்துட்டு இந்த இடைச்சொல் வந்துட்டு இந்த இடத்துல இந்த பெயர் சொல்லையும் இந்த வினை சொல்லையும் வந்துட்டு லிங்க் பண்ணுது இடையில். அதனால இதுக்கு இடைச்சொல்னு பேர். உரிச்சொல் அப்படின்னா இது நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். மாமன்னன், இல்லை வந்துட்டு சென்னை மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நகரம் அப்படின்னா சின்னது, மாநகரம் அப்படின்னா பெருசு. அப்போ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதுக்காக நம்ம ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா வார்த்தை தான் வந்துட்டு உரிச்சொல்.